அதிமுகவின் செயல்பாடுகளை கார்பன் காப்பி அடிக்க தொடங்கியுள்ளது திமுக என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துரைக்க கடந்த ஆண்டு திமுகவின் உருட்டுக்கட்டை அல்வா என அதிமுக பிரச்சாரம் செய்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் திமுக சார்பில் திரு மு.க. ஸ்டாலின் அளித்த 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 4இல் 1 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என்ற உண்மையை மக்களுக்கு நாள்தோறும் சொல்லி வருகிறோம். கவர்ச்சிகரமாக பல பெயர்களை வைத்து மக்களை இந்த திமுக அரசு ஏமாற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். மத்திய அரசிடம் வாதாடியோ போராடியோ இணக்கமாக பேசியோ எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர முடியாத நிர்வாக திறனற்ற திமுக அரசு மத்திய அரசு கேட்டதை தரவில்லை என்று வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு முறையாக திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க தவறிய திமுக அரசு தங்களுடைய இயலாமையை தோல்வியை மறைக்க மத்திய அரசு போதிய நிதியை தமிழகத்துக்கு தரவில்லை, ரயில்வே திட்டங்கள் வரவில்லை என்றெல்லாம் புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு மக்களுக்கு நிஜமாக அல்வா கொடுக்கும் பம்மாத்து வேலையை அரங்கேற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ஏமாற்று மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நாளை எதிர்பார்த்து தமிழக மக்கள் ஆவலோடு காத்திருக்கும் நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், திமுகவின் 2.0 ஆட்சியில் தமிழகம் சுபிக்ஷம் பெறும் என்றெல்லாம் மக்களிடம் காதுகளில் காகிதப்பூ சுற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனக்கு தோல்வி நிச்சயம் என்பதை திரு ஸ்டாலின் நன்கு உணர்ந்திருக்கிறார். அதன் விளைவு அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக நாகரிகமாக களத்தில் எதிர்த்து நிற்கும் அரசியல் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதும் தரைக்குறைவாக பேசுவதும் ஒருவரை அசிங்கப்படுத்திவிட்டால் அவர்கள் மானத்திற்கு பயந்து களத்தில் இருந்து ஓடி விடுவார்கள் என்று அல்பத்தனமாக கருதுவது திரு ஸ்டாலினின் வாடிக்கையாகிவிட்டது. சேற்றிலும் அசிங்கத்திலும் கல்வீசினால் அந்த சேரும் அசிங்கமும் தன் மீதுதான் படும் என்பதையும், மல்லாந்து படுத்து எச்சில் துப்பினால் அது தன் மார்பில் தான் விழும் என்பதையும் உணராமல் தான் வகிக்கும் பதவிக்கு உள்ள கௌரவத்தையும் மரியாதையையும் தகுதியையும் எண்ணி பார்க்காமல் உளறி திரிவதை திரு ஸ்டாலின் அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் ஒரு சில மக்களின் நாக்கில் தேன் தடவும் வேலையை தவிர தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தி உள்ளீர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவித்து ஓட்டு கேட்க தயாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.